வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மருத்துவ மாணவர்களுக்கான நெக்ஸ்ட் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த திடீர் ஒத்திவைப்புக்கு என்ன காரணம், அது குறித்த முழு விவரம்? வணக்கம். அதாவது MBBS இறுதி ஆண்டு தேர்வு, முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு மற்றும் வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்றதற்கான தகுதி தேர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நெக்ஸ்ட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வை நடத்த தேசிய மருத்துவ ஆணையம் திட்டமிட்டிருந்தது. கடந்த 2019 ஆண்டு தேர்ச்சி பெற்ற அந்த பேட்சை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நெக்ஸ்ட் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கூட நடைபெற்று வந்தது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த மத்திய சுகாதார அமைச்சகத்திடமிருந்து வந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த நெக்ஸ்ட் தேர்வு காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. இதற்கு ஏனென்றால் இந்த நெக்ஸ்ட் தேர்வு மருத்துவ மாணவர்களிடையே பல்வேறு குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. தமிழகமும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. தமிழக சுகாதார அமைச்சர் நெக்ஸ்ட் தேர்வு நடைபெறக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதுபோன்று பல்வேறு இடங்களிலும் கூட அதற்கு சில சர்ச்சைகளும் கூட இருந்தது. இது போன்ற சூழலில் தான் இந்த நெக்ஸ்ட் தேர்வு காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2019 பேட்சை சேர்ந்த மாணவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இது குறித்த மேலும் விவரங்களை தர இருக்கிறார் திருமதி டாக்டர் சாந்தி. வணக்கம். இந்த நெக்ஸ்ட் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முக்கிய காரணம் என்னவாக கருதலாம், உங்களுடைய கருத்து? தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இருக்கின்ற மாணவர்கள் எதிர்ப்பு, எங்களை போன்ற மருத்துவர்கள் சங்கத்துடைய எதிர்ப்பின் காரணமாக இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க முடிவு. இருந்தாலும் அந்த தள்ளி வைப்பு அப்படிங்கிற வார்த்தை எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை, நம்பிக்கை அளிக்கவில்லை. இது என்னைக்கு வேணா திடீர்னு கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கின்றது. இது உடனடியாக ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த நெக்ஸ்ட் தேர்வு என்பது 2 சட்டத்தின் மூலமாக வருது. ஒண்ணு NMC ஆக்ட் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் மூலமாகவும், இன்னொன்று நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதுலயும் வருது. ஸோ இது ரெண்டையுமே சரி பண்ணா அந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமா நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த சட்டத்துல அது இருக்கிற வரைக்கும் எப்ப வேணா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 2019 பேட்ச் இல்ல, அதனால ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஸோ if at all it comes to 2020 பேட்ச் அவங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்கும், அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது மாணவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு நல்ல மருத்துவராக உருவாக வேண்டும் என்றால் இந்த மாதிரியான நெக்ஸ்ட் தேர்வு சிஸ்டம் என்பது ஒரு நல்ல மருத்துவராக உருவாவதற்கான வாய்ப்பே இல்லை. அவங்க நீட் வரைக்கும் UG வரைக்கும் கோச்சிங் சென்டர்ல இருந்தாங்கன்னா காலேஜ்குள்ள வந்தப்புறமும் மீண்டும் அந்த MCQ பேட்டர்னுக்காக வேண்டி நெக்ஸ்ட் உடைய 6 தேர்வுகள் 3 நாட்கள் நடத்தப்படுகின்றன. அதற்காக ஒரு இன்னொரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்டே மேப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதற்காக ப்ரிப்பேர் பண்ணுகின்ற ஒரு புத்தக புழுவாக தான் இருப்பார்கள். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. மருத்துவராக உருவாக வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற சிஸ்டம் என்பதுதான் சரியாகும். ஏற்கனவே இருக்கின்ற மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற தேர்வு வைப்பது இது எல்லாமே நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு இது இப்படி இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தப்பட்டிருக்கின்றது. மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் இருக்கின்ற மருத்துவர்கள் தரம் வாய்ந்ததாக இருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய தேர்வு முறைதான். அந்த தேர்வு முறையை தடாலடியாக முழுமையாக வெறும் MCQ பேட்டர்னாக மாற்றுவது என்பது மிகுந்த மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். மருத்துவர்கள் தரமற்றவர்களாக உருவாவார்கள். அவங்க பிராக்டிக்கலா பேஷண்ட்டை போய் பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. அவங்க போகவே முடியாத அளவுக்கு இங்க திருப்பி அவங்க எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். பயிற்சி மருத்துவராக இருக்கும்போது கூட பேஷண்ட்டை பார்க்க விடாம பயிற்சி மருத்துவராக முடிஞ்சது பிறகு மீண்டும் ஒரு தேர்வு என்பது திணிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒட்டுமொத்தமாக நெக்ஸ்ட் தேர்வு என்பது மாநில உரிமைக்கு எதிரானது, மருத்துவ பல்கலைக்கழகங்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது, மருத்துவ மாணவர்களுக்கு அநீதி வைக்கும், அனைத்துக்கும் மேலாக சமூகத்திற்கு மிக மோசமான தரமற்ற மருத்துவர்களை உருவாக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் நெக்ஸ்ட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி சாந்தி ரவீந்திரநாத். மேலும் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். நெக்ஸ்ட் தேர்வுக்கு மருத்துவ மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது மாணவர்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும், அது குறித்து விவரம்? வணக்கம். மருத்துவ மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் என்ற 2 கட்ட தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் தான் தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு அரசிதழை கூட வெளியிட்டது. இதன் மேலும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2019 ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்கள்
முதல் கட்டமாக அந்த நெக்ஸ்ட் தேர்வை வரக்கூடிய நவம்பர் மாதம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலும் அனைத்து கல்லூரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது. மாணவர்கள் அந்த தேர்வுக்கு தயாராகி வரும் நிலையில் தற்போது காலவரையின்றி நெக்ஸ்ட் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது மாணவர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அதாவது இந்த இறுதியாண்டு படிப்பிற்கு பிறகு ஒரு பயிற்சி மருத்துவர் ஆவதற்கு முன்பாகவே ஒரு முதல்கட்ட நெக்ஸ்ட் தேர்வும், மீண்டும் முதுகலை படிப்பு சேர்வதற்கு முன்னதாக இரண்டாம் கட்ட நெக்ஸ்ட் தேர்வும் எழுத வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது மாணவர்கள் மத்தியில் மிகுந்த தொடர்ந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த எக்ஸிட் தேர்வு என்பது கூடாது, இதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சரே பிரதமர் மோடிக்கு இது தொடர்பாக விரிவான கடிதம் எழுதியிருந்தார். மாணவர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த எக்ஸிட் தேர்வு என்பது கூடாது, இதனை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். தற்போது பல்வேறு மாநிலங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மத்திய அரசு தற்காலிகமாக இது காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சங்கரன், இந்த தேர்வு ஒத்திவைப்பு என்பது இந்த தேர்வு முழுமையாக தடை செய்வதற்கான முன்னேற்பா நம்ம பார்க்கலாமா? மாணவர்கள் மத்தியில் இது எப்படி பார்க்கப்படுகிறது? மாணவர்கள் மத்தியில எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே அவங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பொது தேர்வு, அதற்கு பிறகு நீட் பொது தேர்வு, மீண்டும் மருத்துவ படிப்பில் சேர்ந்த பிறகு ஒரு எக்ஸிட்ங்கிற ஒரு தேர்வு, இரண்டாம் கட்ட மீண்டும் ஒரு தேர்வு, அதன் பிறகு முதுகலை படிப்பிற்கான தேர்வுகள் என்று தொடர்ச்சியாக தேர்வுகள் என்று வரும்போது மாணவர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும், மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். எனவே அந்த எக்ஸிட் தேர்வு என்பது கூடாது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ளபடி முதுகலை படிப்பு மருத்துவ படிப்பிற்கு ஒரு நீட் தேர்வு தனியாக நடத்தப்படுகிறது, இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கு தனியாக ஒரு நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த அடிப்படையிலே நடத்தினால் கூட எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, கூடுதல் தேர்வுகள் கூடாது என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. தற்போது இந்த தேர்வு காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டிருப்பது ஒரு முதல் கட்ட ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக மாணவர்கள் அதே போன்று கல்வியாளர்களும் பார்க்கிறார்கள். 2019 இல்லாமல் அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கு இது அமலுக்கு வரும் என்று திடீரென்று அறிவிப்பு வெளியானாலும் மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். எனவே இந்த தேர்வு முற்றிலுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மத்திய அரசு வரக்கூடிய நாட்களில் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்துதான் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரிய வரும். தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678.